பாருங்கள், நம்மளுடைய சுவையான கருவேப்பிலை முறுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் நொறுக்கி காமிக்கிறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு கிரிப்ஸியாக இருந்துச்சு, அவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது, சூப்பராக. நம்ம இன்னைக்கு அருமையான கருவேப்பிலை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான முறுக்கில் எப்படி கருவேப்பிலை சேர்க்கலாம்னு நம்ம பார்க்குறோம். அதுக்காண்டி நம்ம கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு இன்னைக்கு முறுக்கோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்து மாவு, வெள்ளை உளுந்து இது மாதிரி மாவாக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நார்மல் பச்சரிசி மாவு, நம்ம கடைகளில் பாக்கெட் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி மாவு வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கூடவே பெருங்காயம், ஜீரகம், ஓமம், எள்ளு, கூடவே வெண்ணெய், தண்ணி, அரிசி மாவு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், கொஞ்சம் 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். ஒரு 5லேருந்து 6 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிகட்டிக்குவோம் ஒரு பவுலில். இல்லை, இந்த மாதிரி சக்கையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப கருக்கருக்குன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா டைட்டாக புழிஞ்சு அரைச்சி எடுத்துக்கணும். வேஸ்ட் ஆகலாம். இப்போ மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க பட்டரு. இப்போ நம்ம மாவோடு சேர்த்துக்கணும். நல்லா மாவோடு ஒன்று செய்கிற மாதிரி பிசைஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வெண்ணெயை போட்டு பாருங்கள், வெண்ணெய் எல்லாமே ஒன்று செய்கிற மாதிரி மாவோடு பிசைஞ்சாச்சு. இப்போ பிடிச்சோம்னா நல்லா இந்த மாதிரி பொடி வருதுப்பாங்க. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுது அதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவை தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணியிலே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு முடி கொட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி கருவேப்பிலையில் பொடி செஞ்சு கொடுக்கலாம். முறுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது நம்ம என்ன சேர்த்தோம்னே தெரியாது. வெண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் கூட மாவு கொட்டாமல் நல்லா திரண்டு சூப்பராக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா உருட்டிட்டோம். இப்போ அடுப்பில் முறுக்கு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுப்பத்தை வச்சுக்குவோம். இப்போ கடாய் வச்சிட்டோம். நம்ம பொரிக்கிற அளவுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், கடலை எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த பக்கம் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எந்த குழாயில் முறுக்கு புளிய போகணுமோ அந்த குழாயில் இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், நான் புளிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சோண்டு ஒரு பீஸ் போட்டு பார்ப்போம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகலை. எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா மேலே வந்துருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை போட்டுக்கலாம். நுரையெல்லாம் அடங்கி நம்மளுடைய முறுக்கு சூப்பராக சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம்.
பாருங்கள் நம்மளுடைய சுவையான கருவேப்பிலை முறுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கிரிப்ஸியாக இருந்துருங்க, அவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது, சூப்பராக. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்கிறது எந்த இதுவுமே இல்லை, வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கனால அந்த வெண்ணையும் கருவேப்பிலையும் சேர்ந்து அந்த வாடை ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃப்ளேவர் வந்து இந்த மாதிரி லீவ் விட்டு ஸ்நாக்ஸு நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து ஹெல்த்தியானது கூட அருமையானது. நம்மளுடைய வீடியோவில் நிறையா ஸ்நாக்ஸ் போட்டுருக்கோம். தீபாவளி பழக்கம் மிக்சரு முறுக்குலேயே 4 விதமான முறுக்கு போட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலை முறுக்கும் போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சுவையான கருவேப்பிலை முறுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கிரிப்ஸியாக இருந்துருங்க, அவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது, சூப்பராக.